இத்தோட ஒண்ணு. அவங்க சொல்றது தானே போட்டிருக்கு. என்ன சொல்றாங்க? ஒரு பாவம் எக்ஸ்ட்ரா, ஒரு இட்லி தோசை வடை மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுங்க, இன்னொன்று எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை எதை வாங்கிக்கிட்டாங்க? பாவத்தை வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் ஏன் இந்த இடத்துல சாமுவேல் தீர்க்கன் இப்படி சொன்னார் என்றால், ராஜாக்கள் சரியானவர்களாக இல்லாத போது ஜனங்கள் விலகி போவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. நாம் தேர்ந்தெடுக்கிற பாத்திரங்கள் நம்மை விட விசுவாசத்தில் பலன் இல்லாதவர்களாய் போகும்போது, தேவனை அறியாதவர்களாய் போகும்போது நமக்கு சவால்கள் அதிகமாவதற்கு வாய்ப்புகள் இயல்பாகவே உண்டு. நீங்கள் சோர்ந்து போகும்போது, வசனத்தை சொல்லிக் கொடுக்கிற உறவுகள் இல்லாத போது, நீங்கள் சோர்ந்து போகும்போது, உங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் இல்லாத போது, உங்களுக்காக ஆவிக்குரிய உற்சாக நிலையை உங்களுக்கு கொண்டு வருகிறவர்கள் இல்லாத போது, ஆட்டோமேட்டிக்காகவே அவிசுவாசமும் சோர்வுகளும் பின்மாற்றங்களும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால தான் சொல்கிறாரு, எல்லாரும் சொல்லுங்க, விலகி போகாதீங்க. அதனால தான் உங்கள்கிட்ட எல்லாம் கேட்குறது, எப்போ ஃபோன் பண்ணாலும், தம்பி ஆராதனைக்கு போனியா? என்னை விலகி போகக்கூடாதுப்பா, விலகி போயிட்டாலே முடிஞ்சிருச்சுப்பா சொன்னாங்களா? சரி, சவுல் கொஞ்சம் பரவாயில்ல. அதாவது சவுல் காலத்தில் இஸ்ரவேல் விக்கிரக ஆராதனைக்கு போச்சுன்னெலாம் சொல்லவே முடியாது. அப்படி ஒன்றும் மோசமானவன்லாம் கிடையாது. அவன் தான் கடவுளுடைய வார்த்தைக்கு 1 சாமுவேல் 15 அதிகாரத்தில் கீழ்ப்படியாமல் போனான். ஆனால் மற்றபடி ஜோசியக்காரன், அப்புறம் யார், எல்லாரையும் ஒழிச்சான். குறி சொல்கிறவன் அடித்து துவைச்சு தேசத்தை சுத்தம் பண்ணான். அவன் காலத்தில் தேசத்தில் விக்கிரக ஆராதனை பகிரங்கமாக இல்லை. யார் காலத்தில்? அதனால ஜனங்கள் ஆண்டவரை விட்டு என்ன செய்யலை? விலகி போகல. ஏதோ ஒரு வகையில் ஆண்டவரை பின்பற்றிட்டு இருந்தாங்க. அடுத்த காலம் தாவீது காலம் சொல்லவே வேணாம், நல்லாவே ஆண்டவரோடு இருந்தாங்க. அதுக்கடுத்தது ரெகோபயாம்னு ஒருத்தன் வந்தான். மொத்தமாக இஸ்ரவேல் ஜனங்களில் 3/4 பேர் நாசமாக போயிட்டு. எப்படி போயிட்டான்? ஆமாம், அந்த பீரியட் சாலமோனுடைய, தாவீதுக்கு அடுத்த சாலமோனுக்கு அடுத்ததில் 2ஆக பிரியும் போது ஒரு ராஜா வந்தான். கடைசியில் அவனுடைய பேரிலே தான் இஸ்ரவேலுடைய பாவங்களே அழிக்கப்பட்டன. என்ன பேர்? எங்கே பார்த்தாலும் யெரொபெயாமின் பாவங்கள். இவங்க விலகி போனதனுடைய ரிஃப்ளெக்ஷன் உடனே நடக்கல. இவங்க விலகி போனதனுடைய பாதிப்பு உடனே நடக்கல. இவங்க விலகி போனதனுடைய வீழ்ச்சி உடனே தெரியல. கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டே வந்தாங்க. நிறைய கிறிஸ்தவங்க இப்படி விலகி போய்த்தான் சந்ததிகளை ஆண்டவரை விட்டு இழந்தார்கள், மேன்மைகளை ஆண்டவரை விட்டு இழந்தார்கள். என்னத்தான் வாலிபர்களுக்கு சொல்கிறேன், என்ன செய்யக்கூடாது? விலகி போகக்கூடாது. ஆண்டவரை நேசிக்கிறத கஷ்டமாக நினைக்கக்கூடாது. பார்த்தீங்களா? அப்போ பல நேரங்களில் பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறது. நான் செஞ்சது சரிதான், ஆண்டவருக்கு தெரியாதா? இங்கே எதுக்கு இவரை வச்சு போட்டு வைக்கிறாரு? நீ விலைக்கு போனால் கடைசியில் எந்த அளவுக்கு மாறினாங்கன்னு ஒரு சின்ன சாம்பிள் கொடுக்குறேன். அடிக்கடி யெரொபெயாம் பாவம்னு கர்த்தர் சொல்லிக்கிட்டே வர்றாருல்ல. ஆனால் இங்கே நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு மாறிட்டாங்கன்னு, இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறாங்கன்னு. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில், இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தின் பலிகளை செலுத்த போனால் முதல்ல சர்ச்சுக்கு போறதுக்கு வாசலை அடைக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் நம்ம சபையில் 100% ஆண்டவரை ஆராதிக்கிற குடும்பங்கள் 52 வாரமும் ஒரு குடும்பம் 100% ஆண்டவரை ஆராதிச்சிருக்கிறேன் அப்படின்னு 90% குடும்பங்கள் நம்ம சபையில் இல்லை. உட்கார்ந்துருக்கோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் விலகி போறதுனால முதல்ல வாசலை எங்கே அடைக்கிறான்னா எருசலேமுக்கு போறது தான் தடை. இதில் தான் நிறைய என் பிள்ளை படிக்கிறது அந்த பெரிய காலேஜில். எங்கள் பிள்ளைங்க படிக்கிறது பெரிய ஸ்கூலில். நம்ம என்னத்தை தான் பார்த்தோம்? ஸ்கூலு, காலேஜ்.
இந்த ராமநாதபுரத்தில் 10வது 11வது 12வது வந்துட்டாலே சண்டை போட வேண்டியது இருக்கு. நீங்கள் யாராவது ஒரு ஆள் பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடத்தை திறக்கவே மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தரிசனம் வருமா? ஏன் உங்களால் முடியாதா? உங்களுக்கு ஒரு எண்ணம் வருமா? ஆண்டவர் மேலே உங்களுக்கு ஒரு அன்பு வருமா? ஞாயிற்றுக்கிழமை அந்த பூட்டை திறக்க முடியாதுடா, ஆனால் நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் எடுத்து காட்டுறோம், உங்களால் வர முடியுமா? உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குமா? உங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்குமா? இங்கே போயிட்டு கிறிஸ்தவ பெற்றோர்கள்லாம் ஹெட் மிஸ்டர்ஸ்டையும் ஸ்கூல் டீச்சர்கிட்டையும் என்ன போட வேண்டியது இருக்குது? சண்டை. அதுலேயும் கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் தான் ரொம்ப படிக்க வைக்கிதான். என்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் நம்மளை படைச்ச ஆண்டவர் சொல்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை என்ன எடுக்கணுமா? அவரையே நினச்சி வீட்டில் இளைப்பாரி சந்தோஷப்படணுமா? இப்போ இங்கே கவனிக்கிறீங்களா? நான் என் பிள்ளைங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், யாரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடத்துக்கு போனீங்களோ எல்லோருமே மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து போயிட்டீங்க. அதெல்லாம் ரியலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் பெரிய சவாலாக தான் இருக்கு. என்ன செய்யறதுன்னு நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இல்லைன்னா பள்ளிக்கூடத்தை மாற்றிட்டு பேசாமல் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் அவங்களும் தொந்தரவு பண்ணுவாங்க போலையே. எல்லாரும் தொந்தரவு பண்ணுறான். எல்லாரும் இப்படிப்பட்ட கஷ்டங்களுக்குள்ளே நம்ம வாழ்கிறோம். என்ன படித்து என்ன சாதிக்க போகிறோம்? அவர் இருந்தால் மட்டும்தான் நம்ம பிரயோஜனமாக இருப்போம். நான் அப்படித்தான் நம்புகிறேன். நாங்களாம் பாதி காலம் ஸ்கூலுக்கே போகாதான் இருக்கு. என்ன சொல்கிறது? எங்களை ஆண்டவர் நல்லா தான் வச்சுருக்கார். மொத்தத்தில் ஒன்றே அவரோட இணைஞ்சிட்டோம். அதனால ஆசீர்வாதமாக மாறிட்டோம். ஒரு தடவை ஒரு செமிஸ்டர் எழுத விடாமல் தான் நிப்பாட்டிட்டாங்க, ஒழுங்காக காலேஜுக்கு போகல. என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரோட இணைஞ்சப்ப நம்ம பிரயோஜனமாக மாறுறோமே, ஆண்டவரோட இணைஞ்சப்ப நம்ம ஆசீர்வாதமாக மாறுறோமே, நம்ம குறைகளை கர்த்தர் மன்னிச்சு நம்மளை ஆசீர்வதிச்சாரு. அதனால தான் சொல்றது, அவரோட இணைஞ்சது மட்டும்தான் ஏன் நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதம். ஆனால் அவரோட இணைஞ்சப்போ ஒழுக்கம் இல்லாமல் இருக்க மாட்டோம். அவரோட இணையாதனால தான் அப்படி எல்லாம் நடந்திருப்போம். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும், அதையும் நீங்கள் விளங்கிக்கிறணும். இங்கே என்ன நடந்துச்சு? எருசலேமுக்கு போனால் திரும்பி வரமாட்டாங்க. தாவீதோட மகன் பின்னாடி போயிடுவாங்க. தாவீதோட மகன் பின்னாடி மட்டும் இல்லை, ஆண்டவருக்கு பின்னாடி போயிடுவாங்க. ஆண்டவருக்கு முன்னாடி போயிட்டால் நம்ம ராஜ்யம் சுருங்கிடும். இந்த மாதிரி மனிதர்கள் கையில் மட்டும் நீங்கள் மாட்டிடவே கூடாது. ஆமாம், நம்மளை ஒரு அடிமையாக வச்சிருக்க மனிதன் கையில் சிக்கிடக்கூடாது. அவனுடைய தேவைக்காக நம்மை பயன்படுத்துகிற மனிதர் கையில் சிக்கிடக்கூடாது. அவனுடைய ஆசைக்காக நம்மை அடிமைப்படுத்துகிற பிசாசின் கையில் நம்ம சிக்கிடக்கூடாது. நாம் அவர் கையில தான் சிக்கணும். தாவீது மாதிரி யார் கையில தான் சிக்கணும்? அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சாத்தானுக்கு எப்பயுமே நம்மளை அடிமைப்படுத்தி நம்மளை கெடுக்கணும்னு பார்த்துட்டே இருப்பான். இங்கே நீங்கள் கவனித்து பாருங்கள், அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களுடைய இருதயம் யூதாவின் ராஜாவாக்கிய ரெகோபயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு. எப்படி தான் யோசிக்கிறான்? யாரு? ரெகோபயாம் எப்படி யோசிச்சிருக்கணும்? ஒன்றுமே இல்லாத சாலமோனுடைய வேலைக்காரனாகி என்ன இந்த ஆண்டவர் இத்தனை பெரிய 11 கோத்திரத்துக்கும் ஆசீர்வாதமாக மாற்றினாரு. அப்படி யோசிக்க விடுவானா சாத்தா? என்ன ஆண்டவர் இப்படி ஒரு உயர்வுக்கு கொண்டு வந்தாரு? எனக்கு ஆண்டவர் செஞ்சார். ஆண்டவர் எங்கே செஞ்சார் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதனால தான் அவன் சொல்கிறான், இவங்களை சர்ச்சுக்கு அனுப்பணும்னா அதனால தான் நிறைய வீட்டுக்காரங்க கையில் கம்போட நிற்கிறானோ தெரியல. நிறைய மனிதர்கள் ஆண்டவருடைய ஆராதனைக்கு வர்றத பெரிய பாவமாக பேசுகிறானோ தெரியல. என்னமோ தெரியல. இந்த ரெகோபயாம் சொல்கிறான், அங்கே போனால் நம்மளை கொன்றுவாங்க. அங்கே போனால் நம்மளை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன சொல்கிறான்? ஆமாம், திரும்பி என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபயாமின் பாரிசமாய் போய் விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்து கொண்டிருக்கான். நல்லதையாவது சிந்திக்கலாம்ல. இப்படி சுயபலத்தை நம்புறவங்க இப்படித்தான் சிந்திப்பாங்க. சுயபலத்தை, ஐயோ போயிருமோ, ஐயோ இந்த ஜனங்கள் போயிடுவாங்களோ, ஐயோ போயிடுவாங்களோ, ஐயோ அது போயிருமோ, ஐயோ இது போயிருமோ. ஆனால் ஆண்டவர் கூட இருந்தால் எதுவும் நம்மளை விட்டு போகாது. ஆண்டவர் கூட இருந்தால் நம்ம தான் பிரயோஜனமாக மாறும். நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப பெரிய படிப்பு இல்லை, ரொம்ப பெரிய அறிவு இல்லை, ஆனால் தேவனோடு இருந்தது நிமித்தம் உயர்த்தப்பட்ட ஆச்சரியமான நிலைகளில் வந்தவர்களை நான் உற்று நோக்கி பார்த்திருக்கிறேன், ஆச்சரியப்பட்டிருக்கிறேன்.
அவர்களை தேவன் உயர்த்தினதை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கிறேன். நீங்களும் அப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும். உங்கள் படிப்பு வந்தால் உயர்ந்துடலாம், அது வந்தால் உயர்ந்துடலாம், இது வந்தால் உழந்துடலாம், அது எதுவுமே உங்களை ரட்சிக்க. ஐயோ கொன்றுவாங்களோ, ராஜா யோசிக்கிறான், கொன்றுவாங்களோ. யார் யோசிக்கிறான்? ஒரு சிஸ்டர் இப்படி தான் என்கிட்ட சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரர் கொண்டாலும் கொண்டுருவார், அதனால் நைட்டு தூங்கும்போது தாப்பா போட்டு தான் தூங்குறேன், அவர் இந்த பக்கம் நான் அந்த பக்கம். இவங்க எப்படிங்க நிம்மதியாக இருப்பாங்க சொல்ல? ஏதாவது வாங்கிட்டு வந்து சந்தோஷமாக ஒன்று நேசிக்கிறேன்னு சாப்பிட கொடுத்தா கூட அந்த அம்மாவுக்கு என்ன வரும்? இவர் உண்மையிலே அன்பு கூறுறாரா இல்லை போட்டு தள்ளுறாரா அப்படின்னு உண்மையிலே அவங்க சொன்னது தான் நான் சொல்கிறேன். அப்போ நான் நினச்சேன், எப்படா இவங்க நைட்டு தூங்குவாங்க? யார் போட்டு தள்ளிடுவாராமா? கல் எடுத்து தலையில் போட்டு கொண்டு வரான். எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க. ஆண்டவர் இல்லாத மனிதர்களுடைய யோசனை இப்படித்தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இருந்தால் நம்மை பிரயோஜனமாய் மாற்றுவார். நான் அவ்வளோதான் சொல்கிறேன். எனக்கெல்லாம் இந்த பிள்ளைங்கெல்லாம் பாடுறதை பார்க்கும்போது நமக்கு அதில் 1% கூட வர மாட்டேங்குதடா. என்ன, எனக்கு பாட தெரியாது, எதுவுமே தெரியாது, எப்படி நம்ம ஆசீர்வாதமாக மாறணும்? ஒன்று கேட்டிங்கன்னா காலையில் அவரோட இருப்பேன். எவ்வளோ நேரம் இருக்கணுமோ இந்த மொபைலெல்லாம் தள்ளி வச்சுட்டு நான் நினைக்கிறது இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கலாமா, இன்னும் கொஞ்சம் அவரோட நெருங்கலாமா, இன்னும் கொஞ்சம் அவரோட இணைஞ்சிடலாமா, மீதி அவர் பார்த்துக்குருவார். ஏன்னா நமக்காக அவர் என்ன பண்ணுறாரு. நான் நிறைய பிள்ளைங்களை காலையில் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டுறாங்க. நான் பண்ணுறது காலையில் எந்திரிச்சு 5வது மணி நேரமாக இருக்கும். அவங்க பார்த்துட்டு ரிங்கெல்லாம் போன பிறகு எல்லாருமே ஒரே கேட்டகரியில் தான் இருக்காங்க. ரிங்கெல்லாம் போய் அதுக்கப்புறம் திரும்ப ரீகால் வரும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற வேண்டுமானால் நீங்கள் அவரோடு இருப்பதை முக்கியப்படுத்த வேண்டும். அவரோடு இணைவதை, ராஜாவோடு இருப்பது அல்ல நமக்கு மேன்மை, ராஜாக்களை தேர்ந்தெடுப்பது அல்ல நமக்கு மேன்மை, நாம் விருப்பத்தோடு விருப்பமாய் இன்னொன்றை கூட்டுவது அல்ல நம்முடைய மேன்மை, அவரோடு இருப்பது தான் நமக்கு பிரயோஜனம். இதை மட்டும் பிடிச்சுக்கிறேன், இதை மட்டும் பிடிச்சுக்கிறேன். எந்த ஊருக்கு போனாலும் ஒரு சபையை தேடணும், விளக்கு நமக்கு அது, அந்த விளக்குக்குள்ளே போயிடணும். எங்கே போனாலும் ஒரு ஊழியக்காரனோடு இணைஞ்சிக்கிறணும், எங்கே போனாலும் ஆலோசனை கேட்கணும், எங்கே போனாலும் அதை செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அது மட்டும்தான் நமக்கு நம்மளை பிரயோஜனமாக மாற்றும், நமக்கு நல்ல வழிகாட்டும், நம்மளை ஆசீர்வதிக்கும். அப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ராஜாவை உட்காந்துருக்கவன் எப்படி யோசிக்கணும்? மக்களுக்கு என்ன உதவி செய்யணும், மக்களை எப்படி காப்பாற்றலாம் யோசிக்கணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவனை குறித்து பார்க்கும்போது. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி தன்னை காப்பாற்றணும்னு ஒரு பாஸ்டர் யோசிச்சான்னா ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தையை பேச மாட்டான். தன்னை காப்பாற்றணும்னு ஒரு பெண் யோசிச்சான்னா ஒரு நாள் கர்த்தர் சித்தம் செய்ய மாட்டான். தன்னை காப்பாற்றணும்னு ஒரு வாலிபன் யோசிச்சான்னா ஒரு நாள் கடவுளுக்கு பிரியமா வாழ முடியாது. ஒரு நாள் கூட இந்த மேடையிலிருந்து கர்த்தருக்கு ஏற்ற வார்த்தை வெளிப்பட. தன் ஜீவனை காக்கிறவன் எப்பயும் எப்போ தன்னை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணானோ அப்போவே தங்கத்தை வாங்கிட்டான். என்னத்துக்கு தெரியுமா? கண்ணுக்குட்டி செய்கிறதுக்கு. என்னத்துக்கு? கண்ணுக்குட்டி. சாமியை கல்லில் பார்த்தாலே இவனுக்கு பரவசம் வந்துடும், இதில் தங்கத்தில் பார்த்தா சொல்லவே வேணாம். அவன் என்ன சொல்லியிருப்பான்? பல பலன் இருக்குடா, ரொம்ப அப்படியே மின்னுதுடா, மினுங்குதுடா. அப்படித்தான் என்ன பண்ணானா, பொன்னினால் 2 கன்று குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், வருத்தம் இஸ்ரவேலரை, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி. என்ன, எப்போ எகிப்திலிருந்து வந்தாங்க, ஆனால் இப்போ இப்படி சொல்லி ஆண்டவரை இன்னும் கோபப்படுத்துகிறான் பாருங்க. ஆண்டவர் அபியா தீர்க்கதரிசியை கொண்டு உடனே அவனுக்கு சொல்லுவார், கொஞ்சம் பொருடா, யோசியான்னு ஒருத்தன் வருவான், உன் எலும்ப முதற்கொண்டு உடைச்சு தூள் தூளாக்கி உன் கல்லறையெல்லாம் உடைச்சு நீ குண்டாக்கிடமைகள் எல்லாம் நொறுக்கிறானா இல்லையான்னு பாரு. ஆண்டவர் வருவார் 1000 வருஷம் அரசாட்சியில். கட்டுறவன்லாம் கட்டட்டும், வழி அடைக்கிறவன்லாம் அடைக்கட்டும், பிரயோஜனம் இல்லாத வணக்கங்கள் செய்யட்டும்னு சொல்றேன். யெரொபெயாம்கள் வளரட்டும், ஆனால் கர்த்தர் ஒரு நாள் வருவார். ஆண்டவர் எல்லாத்துக்கும், பிசாசு தொடங்குற எல்லாத்துக்கும் கர்த்தர் என்ன வச்சிருக்காரு? முடிவு வச்சிருக்காரு. அவங்க கவனிங்க எல்லாரும், நீங்க எப்பயும் பிரயோஜனமாக மாறணும். நான் படித்து, நிறைய பேருக்கு ஆசை, நான் படித்து பெரிய ஆளாகி நான் ஒரு ராஜாவை என்னோட சேர்த்துக்கிருவேன், நான் பெரிய வேலையில் உண்டாக்கி ஒரு பாவத்தை கூட்டிக்கிறேன், எவனாவது ஒருத்தர் நான் பெருசாகி ஆண்டவருக்கு பிரியமா வாழ்வேன் அப்படின்னு சொல்லி பாருங்க.
இன்னும் பிரயோஜனம், இன்னும் பிரயோஜனம், இன்னும் பிரயோஜனம். எனக்கு அந்த ராஜு பிரதரை பார்க்கும்போது தோணுச்சு, அந்த மனுஷனே ஒரு ஆஸ்பத்திரி கட்டி ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறாரு, நம்மளாம் செய்யணுமே, ஆண்டவருக்காக செய்யணுமே, ஏதாவது பண்ணணுமே. எப்படி ஸ்டேட் பேங்க்கில் போய் நிற்போமா, ஒரு 50 கோடி கடன் தாங்கன்னு, யாரோட இணையணும், விலகி போகக்கூடாது. எல்லோரும் சொல்லுங்கள் மறுபடியும், என்ன போகக்கூடாது? ஆமாம், நான் நம்புகிறேன், நம்ம வேலைக்கு போகாமல் இருந்தாலே நம்மை கொண்டு செய்ய வேண்டியது கர்த்தர் செய்வார். நம்ம வேலைக்கு போகும்போது தானில் ஒரு கண்ணுக்குட்டி, நம்முடைய தகப்பனாகி யாக்கோபு தூங்கும்போது ஒரு ஏணியை பார்த்தான் அல்லவா, அந்த இடம் ரொம்ப விசேஷமான இடம். இப்போ அந்த இடத்துல திருவிழா நடக்குது. அந்த இடத்துல என்ன நடக்குது? திருவிழா நடக்குது. நிறைய குடும்பங்கள், தேவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரங்கள், விசேஷமானவர்கள் இன்றைக்கி திருவிழாவுக்கு போகிறாயா? வெக்கம் இல்லாமல் நிறைய குடும்பங்கள், விசேஷித்த பாத்திரம், மென்மையான பாத்திரங்கள். ராஜாக்களை தேர்ந்தெடுக்கும்போது ராஜாக்களின் இஷ்டத்துக்கு பின்னாக ஜனங்கள் போக ஆரம்பித்தாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், பஸ்கா எத்தனாவது மாதம், எத்தனாம் தேதி? இத்தனை வருஷம் பைபிளை படித்தேன், நீங்கள் சொல்கிறீங்க. சரி, 14ஆம் தேதி எத்தனாவது மாதம்? அப்போ ரைட்டு தான், உங்களை நல்லாவே ஏமாற்றிடுவான். என்ன? அப்போ ரைட்டு தான், யெரொபெயாம் உங்களை நல்லாவே ஏமாற்றுவான். இங்கே பாருங்க, அவன் என்ன பண்ணுறான்? 32ஆம் வசனத்தில், யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை கொப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதி. ஆமாம், 1ஆவது மாதம் 15ஆம் தேதி என்ன பண்டிகை? ஆனால் இவர் எப்படி போட்டார்? டேட்டு அதே தான், ஆனால் எதை மாற்றிட்டாரு? மாதத்தை மாற்றி இப்போ கண்ணுக்குட்டிக்கு என்ன கொண்டாடிட்டு இருக்காரு? பஸ்கா கொண்டாடிட்டு இருக்கார். டேட்டு அதே தான், மாதத்தை என்ன பண்ணிட்டாரு? மாற்றி கண்ணுக்குட்டிக்கு பஸ்கா. யாராவது கேட்டானா? ஆமாம். இப்போ லேவியர்கள் தான் ஆசாரியர்களா? இல்லை, ஜனத்தின் ஈனமானவர்கள், கொள்ளைக்காரர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து கர்த்தருக்கு ஊழியக்காரனை நிறுத்திட்டான். மொத்தமாக தேவனை தவிர எல்லா காரியங்களையும் ஜனங்கள் செஞ்சாங்க. இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், ஏன் தெரியுமா நம்முடைய சபைகளில் வந்துட்டு வாலிப பிள்ளைகள் பிரயோஜனம் இல்லாமலே நரகத்துக்கு போகிறாங்கன்னு? ஏன் தெரியுமா? சபையில் வந்துட்டு நான் கேட்குறேன், 10 வருஷம் 15 வருஷம் வந்து சண்டே கிளாஸ் படிச்சுட்டு நரகத்துக்கு போகிறது மட்டும் இல்லை, பிரயோஜனமாகவே இல்லாமல் ஒரு சராசரியாக வாழ்ந்துட்டு போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்கள், என்ன? வேலைக்கு போகிறது. என்ன காரணம்? ஏன் 8ஆவது மாதம் 15ஆம் தேதி கண்ணுக்குட்டிக்கு முன்னாடி பஸ்கா கொண்டாடினா? ஏன் கண்ணுக்குட்டிக்கு முன்னாடி எகிப்திலிருந்து உன்னை நடத்திட்டு வந்த தெய்வம்னு சொன்னால்? ஏன் குட்டிக்கு முன்னாடியும் ஈனமானவர்களுக்கு முன்னாடியும் நின்றான்? இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இப்போ அவன் இஷ்டத்தை செய்யணும்னா ஈனமானவன் தான் அவனுக்கு பாஸ்டராக இருக்கும். ஈனமானவன் என்று நான் சொல்லுவது வேத வசனத்தின் கண்டிப்பற்றவன், அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவன், அவனுக்கு பிரியத்தை செய்கிறவன். ஏன்னா இந்த பாஸ்டர் மட்டும்தான் யெரொபெயாம் என்ன சொன்னாலும் அதுவே ஆரோனோட பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்தினா தெளிவாக சொல்லி போடுவான். 1ஆவது மாதம் தெளிவாக அடிப்பான். ஏன்னா அவன் பிணகாசோட வகைரா, அவன் அப்படி விட்டுட்டு போயிட மாட்டான். ஆரோனோட பிள்ளைகளை கூட்டு வந்து நிப்பாட்டியிருந்தா அவன் சொல்லுவான், ஏ என்னையா பஸ்கா கொண்டாடுற? ஆனால் ஆரோனே கண்டுக்குட்டி வச்சவன் தான். ஆனால் பின்னாடி இவர்கள் ஆண்டவரை பிடித்து கொண்டார்கள், ஆண்டவரை பற்றி கொண்டார்கள். நீங்கள் ஒன்றே ஒன்று செஞ்சால் போதும். உண்மையை சொல்லுங்கள், இந்த வேதத்தை விட்டு விலகாமல் இருக்கீங்களா? இந்த வேதத்தை விட்டு விலகினவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? சபிக்கப்பட்ட அகங்காரினா ஒரு மாதிரி கோபம் பிடிச்சவன், வெறி பிடிச்சவன், அகங்காரம் உள்ளவன், பெருமை உள்ளவன், அப்படி போட்டிருந்தா பரவாயில்ல. என்ன அகங்காரிகளா? அதனால தான் நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போகாமல் இருக்க ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஆண்டவரை விட்டு விலகி போகாமல் இருக்கிறதுக்கு தான் சாமுவேல, நாத்தான, காத்த போன்ற தீர்க்கதரிசிகளை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கார்.